சென்னை மாநகராட்சியின் 2024-25 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பிரியா தாக்கல் செய்தார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த மாநகராட்சியின் பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்புமிகு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன, மேலும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். 2024-25 நிதியாண்டுக்கான சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில மிக முக்கிய அறிவிப்புகள் 82 அறிவிப்புகள் மொத்தமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய அறிவிப்புகளாக இந்த அறிவிப்புகளை தற்போது சென்னை மாநகராட்சி மேயர் மன்ற உறுப்பினர்களுக்கு முன்னிலையில வாசித்து வருகிறார். முக்கியமாக பல்வேறு துறைகள், அதாவது கல்வி, பேருந்து, சாலைகள், சுகாதாரம் உள்ளிட்ட மாமன்ற துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் போலவே சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில இந்த ஆண்டும் கல்வி மேம்பாட்டிற்காக முக்கியத்துவம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82 அறிவிப்புகள் இருந்தாலும் கல்வித்துறையின் கீழ் மட்டும் 27 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதுல முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய 419 பள்ளிகள்ல LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்குவது, அதே போல பள்ளிகள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது, 1 முதல் 5வது வகுப்பு வரை பயிலக்கூடிய சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலக்கூடிய 64,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டுல ஒரு செட் ஷூ மற்றும் 2 செட் சாக்ஸ் வழங்குவது, அதை தவிர்த்து சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல சிறப்பாக பயன்படக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்குவது, சென்னை பள்ளிகள்ல பயிலும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அறிவிப்புகள் கல்வித்துறையின் கீழே செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 27 அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் இருக்கிறது. அதை தவிர்த்து மன்றத்துறையின் சார்பில் 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை மாநகராட்சி மேயருக்கென சிறப்பு மேம்பாட்டு திட்ட நிதி என்பது 2 கோடியாக இருக்கிறது. இந்த 2 கோடி மொத்தமாக இருக்கக்கூடிய 200 வார்டுகளுக்கும் பயன்படுத்தப்படும். அந்த 2 கோடி நிதி என்பது போதிய அளவில் இல்லை என்பதால அதனை 3 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சியில 200 வார்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு மேம்பாட்டு நிதி என தலா 40 லட்சம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த மேம்பாட்டு நிதி என்பது 40 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு 30 லட்சமாக இருந்த இந்த மேம்பாட்டு நிதி என்பது படிப்படியாக 30லிருந்து 35 லட்சமாகவும், 2023-24ஆம் ஆண்டு 35லிருந்து 40 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டது. தற்போதைக்கு 24-25ஆம் நிதியாண்டுல 40லிருந்து 45 லட்சமாக 5 லட்சம் கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல மாமன்ற உறுப்பினர்களுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்பவும், அதே போல சுற்றுச்சூழலை பாதுகாத்திடவும் இந்த பேப்பர் டிரான்சாக்சன்ஸ் மூலமாக ஏற்படும் செலவினத்தை குறைத்திடும் வகையிலும் கையடக்க கணினிய ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டுல மண்டலம் 1 தொடங்கி 15 வரை இருக்கக்கூடிய 200 மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த டேப் வழங்குவதற்கு 1 கோடி செலவுல கொள்முதல் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல கல்வித்துறை, மாமன்றத்துறை உள்ளிட்ட இடங்களிலும், அதே போல பேருந்து சாலைகள் துறையின் கீழே முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக சென்னை முழுவதும் பாதிப்படைந்த பல்வேறு சாலைகள் மறுமதிப்பீட்டு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வகையில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் NSMT, டெரிஃப் மற்றும் SFC ஆகிய திட்டங்களின் கீழ் 4750 எண்ணிக்கையிலான சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மேம்படுத்தும் பணி ரூபாய் 404 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னை எல்லையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆரம்பிப்பத வெளி மாவட்டங்கள்ல இருந்து, மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில சென்னையின் எல்லைகளாக இருக்கும். அதே போல ECR சாலையில அக்கரை, OMR சாலையில செம்மஞ்சேரி, GST சாலையில மீனம்பாக்கம், மவுண்ட் ரோட் சாலையில இருக்கக்கூடிய SRMC மருத்துவமனை, GNTயில் இருக்கக்கூடிய புழல் ஆகிய இடங்கள்ல நுழைவு வாயில்கள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில மொத்தமாக 82 புதிய அறிவிப்புகள் சென்னை மாநகராட்சி மேயரால வாசிக்கப்பட்டு வருகிறது. மணிகண்டன், கூடுதல் தகவலுக்கு நன்றி.